வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஒரு லைக்கையும் தட்டி விடுங்கள். அதாவது பெரும் விதத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருந்து ஓபிஎஸ்க்கு ஒரு சில ஆதரவு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ்ஸின் தரப்பினர்களே சொல்கிறாங்க. சமீபத்தில் நம்மளுடைய புகழேந்தி அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தார். அப்பொழுது அவர் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா ஒரு சூசகமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னதான் அவர் தென் தமிழகத்தின் ஒரு முக்கிய தலைமையாக பாற்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் அவரை இன்ன வரைக்கும் ஏற்றுக்கல. ஆனால் தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெருமளவு ஆதரவும் இல்லை. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை சேர்த்தா மட்டும்தான் தென் தமிழகத்துக்குள்ளேயே அவர் ஒரு எப்படி சொல்கிறது பெருமளவில் போய் அங்கே இறங்க முடியும். இப்பொழுது கூட தென் தமிழகத்துக்கு எடப்பாடி போனார்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எடப்பாடிக்கு எதிர்ப்பை தான் தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் கட்சியில் இருக்கவர்களை பார்த்திங்கன்னா தூக்கி விட்டார், அதாவது முதுகிலேயே குத்தி விட்டார் அப்படின்ற கதையாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடியை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியில் என்னதான் அணியில் இருக்கவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அணி மாற்றும் படலமே ஏற்படலாம். ஓபிஎஸ் எப்பொழுது வேணாலும் அதிமுகவின் தலைமைக்குள் அதிரடியாக நுழையலாம் அப்படின்ற ஒரு சூழல் என்பது அதிமுகவில் தற்பொழுது வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக கட்சியில் தற்பொழுது நடந்து வரும் தொடர் தோல்வியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சீனியர் நிர்வாகிகளும் பேச தொடங்கிவிட்டார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்து விட்டாங்க. இதே நிலைமை நீடிக்கக்கூடாது, அப்படி நீடித்தா கட்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக வேறு ஒரு கட்சிக்கு போடுவாங்க. சீனியர் நிர்வாகிகள் என எல்லாருமே எல்லா நிர்வாகிகளும் போயிட்டாங்கன்னா அப்புறம் கட்சி செயலிழந்து விடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் என பலரையும் அதிமுகவில் தூக்கிட்டாங்க. அதுவே அதிமுகவில் கொஞ்சம் ஆதரவு குறைஞ்ச மாதிரி சூழல் நிலவியது. இப்பொழுது மீண்டும் பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து கொண்டே போகலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் நேரிடும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதிமுக வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்களா. இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்க போகிறார், அதிமுகவில் எல்லா வாரியான மாறுதலும் மாற்றங்களும் நடைபெறப் போகிறது என்பதனை நாம் சற்றே பொறுத்திருந்தால் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறக்கூடிய கட்சி. ஆனால் ஒரு சில இடங்களில் டிபாசிட்டை இழக்கக்கூடிய ஒரு அளவிற்கு கட்சி போயிருக்கலாம். கட்சியில் நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை அந்த ஒரு தேர்தலை சுட்டி காட்டுகிறது நடந்து முடிந்த தேர்தல்களே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆச்சு அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுமா, அதற்கு ஒன்றிணைவு நடைபெறுமா என்பதை பொறுத்தது பார்ப்போம். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைய தயார், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கிறது. பொறுத்தது பார்ப்போம் எல்லா வாரியான மாறுதல் நடைபெறுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.